ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 7-8 பூண்டு நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி சேர்த்தக்கப்புறம் நறுக்கி வச்ச முள்ளங்கியையும் நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கிறோம். முள்ளங்கி ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்களவாக நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா 2 பரட்டு பரட்டிக்கலாம். இவங்க நல்லா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த காயெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி ஊற வச்சு நம்ம அந்த புளி தண்ணியை விட்டுடலாம். 2 கொதி கொதிச்சோடனே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு இறக்க வேண்டியதாக, சாப்பிட வேண்டியதாக. செஞ்சு பாருங்கள்.